கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் உள்ளதான சீயோன் குமாரத்தின் பலவிதமான பொருட்களை குறித்து தொடர்ந்து வேத பாடமாய் எடுத்து வருகிறோம். நான் வராத நாட்களில் என்னுடைய மூத்த குமாரன் ரெவரண்ட் எபி சாம்ராஜா அவர்களும் இதிலே சில வேத பாடங்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் நாம் இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் சிலம்பு, 2வது சிட்டிகள், 3வது பிரச்சந்தாக்குகள், 4வது ஆரங்கள், 5வது அஸ்தக்கடகங்கள், 6வது சிறப்பூசணங்கள், 7வது பாதசரங்கள், 8வது மார்க்கச்சைகள், 9வது பரணிகள், 10வது தாயத்துகள், 11வது மோதிரங்கள். இந்த 11 காரியங்களை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வரிசையில் நாம் இன்றைக்கு 12வது ஒரு பொருளை குறித்து பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மூக்குத்திகளையும் என்று பார்க்கிறோம். மூக்குத்திகள். இன்றைக்கு நாம் இந்த மூக்குத்தியை குறித்த சில சத்தியங்களை பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்வாராம். வேதத்துல 3 மூக்குத்தியை குறித்துதான் அதிகமாய் சொல்லப்பட்டு, இந்த 3 மூக்குத்திகளை குறித்து 3 புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சொல்கிறோம். இந்த 3 புஸ்தகத்துல 3 வசனத்துல இந்த மூக்குத்தியை பார்க்கலாம். முதல் புத்தகம் நீதிமொழிகள் புஸ்தகம், 2வது புத்தகம் உன்னத பாட்டு புஸ்தகம், 3வது புத்தகம் ஏசாயாவின் புஸ்தகம். இந்த நீதிமொழிகள், உன்னத பாட்டு, ஏசாயா, இந்த 3 புத்தகத்துலதான் மூக்குத்தியை குறித்து சொல்லுது. 2வது இது 3 வசனங்களில் சொல்லப்பட்டது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும், உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும், ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் இந்த மூக்குத்தியை குறித்து 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இங்கு கர்த்தர் நல்லவன். இந்த மூக்குத்தியிலே அப்படி சபைக்குரிய சத்தியம் இருக்கிறதா? இந்த மூக்குத்திக்குள்ளே வேதத்துக்கு ஏதுவான உபதேசம் இருக்கிறதா? விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரமாணங்கள் இதில் இருக்கிறதா என்று சொன்னால், கண்டிப்பாய் இந்த மூக்குத்தியிலே சத்தியமும் இருக்கிறது, உபதேசமும் இருக்கிறது, பிரமாணங்களும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளது. அப்போ நம்முடைய தலையங்க வாக்கியம் எது? ஏசாயா 3:21. அதை விட்டு இந்த 2 புத்தகத்துல 2 அதிகாரத்துல 2 வசனத்துல இருக்கிற அந்த 2 மூக்குத்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11:22. மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ தந்தையின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு இந்த நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க முதல் மூக்குத்தியில் பார்க்கிறோம் 2 காரியம் இருக்கு. ஒன்று அழகுள்ள ஸ்திரீ, 2வது பன்றி. அழகுள்ள ஸ்திரீ, 2வது பன்றி. ஒரு ஸ்திரீயையும் ஒரு பன்றியையும் இணைத்துதான் இந்த மூக்குத்தி சொல்லப்படுகிறது. வேதத்திலே பலதரப்பட்டதான ஸ்திரீகள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க பைபிளை நல்லா மெடிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆண்களை குறித்து விளக்கமாய் அவங்களுடைய சுபாவங்களை குறித்து சொல்லி இருக்கிறதை விட நிறைய
பெண்களை குறித்தும் அவர்களுடைய சுபாவங்கள் ஜீவியத்தை குறித்து ஆண்களை விட அதிகமாய் தனிப்பட்ட ரீதியில வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தால் பலதரப்பட்ட ஸ்திரீகள், குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய் என்கிற ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாக்கியவதி என்று பாக்கியம் பெற்ற ஸ்திரீகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. கற்புள்ளவள் என்று தன் ஜீவியத்தை ஓசத்திரம் தவறான திசைக்கு விட்டு கொடுக்காத சுத்தமுள்ளவளை குறித்து கற்புள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமி என்று சொல்லி உத்தமத்தை குறித்த ஸ்திரீகளை குறித்து வேதம் சொல்லுவது. ஞானத்தை குறித்து சொல்லும் போது ஞானமுள்ள ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுவது. புத்தியை சொல்லும் போது புத்தியுள்ள ஸ்திரி என்று வேதம் சொல்லுவது. அழகை குறித்து சொல்லும் போது அழகுள்ள ஸ்திரி என்று வேதம் சொல்லுவது. பரலோகத்தை சொல்லும் போது சீயோன் குமாரத்தி என்கிற ஸ்திரியை குறித்து சொல்லுவது. எருசலேம் பூமியை குறித்து சொல்லும் போது எருசலேமின் குமாரத்திகள் என்று வேதம் சொல்லுவது. இப்படி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய ஸ்திரீகளை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இத்தனை பல நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் இங்கு ஒரு விகற்பமான வித்தியாசமான, இவளை அழகுக்கும் ஒப்பிட முடியாது, அருவருப்புக்கும் ஒப்பிட முடியாது, நன்மைக்கும் ஒப்பிட முடியாது, தீமைக்கும் ஒப்பிட முடியாது, நல்லதுக்கும் ஒப்பிட முடியாது, கெட்டதுக்கும் ஒப்பிட முடியாத ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரியை குறித்தால் இந்த நீதிமொழிகள் 11:22 சொல்லுவதை, முதலாவது அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ என்று சொன்னான், ஓ மதிக்கெட்ட ஸ்திரீ. இரண்டாவது இஷ்டத்துக்கு நடக்கிற ஸ்திரீ. மூன்றாவது அழகுள்ள ஸ்திரீ. அந்த வசன நீதிமொழிகள் 11:22 எடுத்து பாருங்க. முதல் வரியிலே 3 அடையாளங்கள் அந்த ஸ்திரியை குறித்து இருக்கிறது. ஒன்று மதிக்கெட்டவள், இரண்டாவது இஷ்டத்துக்கு நடக்கிறவள், மூன்றாவது அழகுள்ளவள். இப்போ சரியான மதிக்கெட்டவள் என்று சொன்னால் நல்ல மூளை வளர்ச்சி இல்லாதவள் அல்லது அறிவு கெட்டவள், சரியான புத்தி இல்லாதவள், அவதான் மதிக்கெட்டவள். இரண்டாவது நடக்கிறவள். இந்த நடக்கிறவள் எதை கொடுக்கிறது? ஓ சூத்திரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். சந்துக்கள் தோறும் பதிவிருக்கிறார். ஓசத்திர வீதிகள் தோறும் நடக்கிறார். அவள் கால்கள் வீட்டில் நடக்கிறது. அதுதான் இந்த நடக்கிற ஸ்திரீ. ஆனா இந்த மதி இல்லாத ஸ்திரியா இருந்தும், இஷ்டத்துக்கு விறுவிறுப்பாய் நடக்கிற ஸ்திரியா இருந்தாலும், அவள் வெளி தோற்றத்துக்கு எப்படி இருக்கிறான்னா அழகான ஸ்திரியா இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு ஸ்திரியை என்னால் மறக்கவே முடியாது, என்றைக்கும் மறக்க முடியாது. ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய ஊழிய அலுவலகத்துல அந்த வாரந்தோறும் ஜெப கூட்டம் நடத்துவதுண்டு. அப்ப நிறைய போதகர்கள் மற்ற சபையார் வேன் வைத்து பல வேனா வந்து இறங்குவாங்க. ஒரு முறை அருப்புக்கோட்டையிலிருந்து ஜெபக்குமார் என்கிறதான ஒரு போதகர், அவரை என்னை வைத்து நிறைய நற்செய்தி கூட்டங்கள், விடுதலை பெருவிழாக்கள்லாம் ஓப்பன் பெரிய கிரவுண்ட் மீட்டிங்ஸ் நடத்தினார். அவரு அப்போ அங்கு அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு குழுவை என்னிடத்தில் ஜெபிப்பதற்கு அழைத்து வந்தார். அதிலே ஒரு சகோதரி, அவங்க அப்பதான் திருமணம் முடித்து அதிகபட்சம் 4 அல்லது 5 நாட்கள் தான் ஆகுது. 5 நாட்களுக்குள்ளாகுது. வந்த அந்த ஜபத்துக்காக வந்த குழுவில இந்த புது கல்யாணம் பண்ணின அந்த புது பெண்ணும் வந்திருக்கிறான். இங்க வந்தார்கள். வழக்கத்தின்படி கத்த சொல்ல வார்த்தை சொல்லப்பட்டு ஜெபம் நடந்தது. ஒவ்வொருக்கா ஜெபிக்கப்பட்டது. அப்போ இந்த பெண்ணுக்கும் புதிதாய் திருமணம் முடித்த அந்த பெண் கூட மாப்பிள்ளை வரல. அந்த பெண்ணுக்கா ஜெபிக்கிறது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சகோதரி பேச ஆரம்பித்தார்கள் பாருங்க. வட 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 கட 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 தட 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 தடன்னு சொல்லி, நான் சொல்றது வட வட கட கட தட தடன்றேன். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த மடமட இருக்கு, தடபுடல் அடிச்சு என்னென்னமோ. அந்த சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் நீங்களே சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிட்டு
அதனால நான் அடிமையாயிட்டேன்னா நான் எங்க போனாலும் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்றாங்க. அது எப்படி பாஸ்டர் என்னால அப்ப எனக்கு என்ன உரிமை இருக்கு? இவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லி விடுங்க, அப்படியெல்லாம் புருஷன் என்னை கட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லுங்க. நான் எனக்கு எப்ப சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடுவேன். புருஷன் சாப்பிடும் போதே சாப்பிடணும்ன்றாங்க, அப்படியெல்லாம் நான் சாப்பிட முடியாது, அதையும் நீங்க சொல்லுங்க. இப்படி நிறைய காரியம். நான் முத அன்னைக்குதான் அந்த சகோதரிய பாக்குறேன். முத அன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு அலுவலகத்துக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சகோதரி பார்க்கறதுக்கு நல்ல ரம்மியமா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-23 வயதுக்கு உட்பட்ட இளம் வாலிப பெண்ணா இருக்கிறாங்க. நல்ல அழகா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சு ஒரு மதிக்கேடா இருக்கு. இதுல ரொம்ப விகற்பமான காரியம் என்னன்னா, அந்த கூப்பிட்டு வந்த போதகர் உட்கார்ந்து இருக்கிறார். மற்ற குழுவில வந்த ஜனங்கள் எல்லாம் பயத்தோடும் யோசனையோடும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இந்த சகோதரி அங்கும் இங்கும் நடக்கிறதும் போறதும் வர்றதும் அவர் ஒரு மிஷின் போல தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், இவர் இப்படிப்பட்டவர்களை குறித்துதான் இந்த முதல் மூக்குத்தியை பார்க்க. இவர்களுக்குள் மூக்குத்தி இருக்கிறது. இந்த மூக்குத்தி என்பது எதை குறிக்கிறது? மூக்கு குத்துகிற இடத்துல மூக்கு குத்துவதனால் அங்கு மாற்றப்படுகிறவனால் அது மூக்குத்தி என்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆனா மூக்குத்தி என்பது அது மாத்திரமல்ல விளக்கம். இந்த மூக்குத்தி என்பது சுவாச காற்று வரக்கூடிய இடத்திலே அணிவிக்கப்படுகிற ஒரு அணிகலனா இருக்கிறது. இது நெக்லஸ் கிடையாது, இது பிரஸ்லெட் கிடையாது, அல்லது வளையல் கிடையாது. இது மூக்கு. உங்களுடைய சுவாசமே அந்த மூக்குக்கு உள் வழியாக தான் போகுது, மூக்குக்கு உள்ள இருந்து வெளியே வருது. அந்த இடத்துல ஒரு அணிகலன்கள் அணிகிறீர்கள் என்று சொன்னா உங்களுடைய பேச்சும் உங்க மூச்சும் எப்படி இருக்கணும்? அது நல்ல ஒரு தன்மை உள்ளதா இருக்க வேண்டும், நல்ல ஒரு சாந்தம் உள்ளதா இருக்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ளதா இருக்க வேண்டும். இன்றைக்கு சில திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று திருமணம் செய்து கொடுத்து பேர பிள்ளைகள் எடுத்த ஸ்திரீகள் கூட சில நேரத்துல மதிக்கேடாய் மாறி விடுகிறாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த தாய் தான் அல்லது அந்த சகோதரி தான் மூக்குத்தி. ஏன்னா இவங்கதான் முதன்மை முன்னணியா இருக்காங்க, வயசுல மூத்தவங்களா இருக்காங்க, படித்தவங்களா இருக்கிறாங்க, நல்ல வேலை செய்தவங்களா இருக்கிறாங்க, வேலை செய்யறவங்களா இருக்காங்க, அப்புறம் கணவனோடு வாழ்ந்தவங்களா இருக்காங்க, அப்புறம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க, அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பேர் பிள்ளை பேரு பார்த்து வளர்த்திருக்காங்க. இவ்வளவு தகுதி இருக்கிற மூத்த சில பெண்கள் சில நேரத்துல மதிக்கேடாய் மாறிவிடுகிறார், புத்தி இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறார். பட 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 என்று பேசுவது. யசோத்திரம் எதிர்த்தவுடன் காரணமே இல்லாமல் பயங்கரமாய் கோபப்படுவது. சில நேரத்துல எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்று தெரியாமல் வார்த்தையை அள்ளி கொட்டுவது. வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் உங்களை மூக்குக்கு மேலே இருக்கிற மூக்குத்தியாய் சோத்திரம் கர்த்தர் உயரத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உயரத்துக்கு ஏற்ற மானத்தோடும் மரியாதையோடும் அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் நல்ல எல்லாருக்கும் மாதிரியாகவும் முன்மாதிரியாகவும் ஜீவிக்க வேண்டும் அல்லவா? அதுதானே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதானே நல்ல கிறிஸ்தவ ஜீவியம். ஆனால் அதை விட்டுட்டு ஆண்டவர்களை மூக்குத்தியாய் உயர்ந்த இடத்துல எல்லாரும் பார்க்கிற மாதிரி முன்னாடி வச்சிருக்கேன். நீங்க சில நேரத்துல புத்தியை இழந்து விடுகிறீர்களே, மதியற்றவர்களாய் போய்விடுகிறீர்கள். இந்த தன்மையை இன்று முதல் கைவிடவே. பொறுமையாயிருங்க, அமைதியா இருங்க. 1க்கு 2 அல்ல 2க்கு 4 முறை யோசிங்க. அப்புறமா ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. இன்றைக்கு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நியூஸ் பார்க்கும்போது அதுல இடையில ஒரு செய்தி வந்தது. இங்கிலாந்து தேசத்தின் பிரதமர்
ஒரு மீட்டிங் நடக்குது, அங்க ஆண்களும் பெண்களும் குழுமி இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க. அப்ப இங்கிலாந்து சொல்றது, மன்னிக்கணும், கர்த்தர் நல்லவர், தாய்லாந்து, மன்னிக்கணும், தாய்லாந்து தேசத்துடைய பிரதமர், ஒரு பெண் பிரதமர், ஒரு சகோதரி, அவங்க இங்க பிரதமரா இருக்காங்க. ஒரு மீட்டிங் நடக்குது, ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரர்கள் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. ஆனா அவங்க நடந்து வரும்போது பார்த்தா பின்னாடி கருப்பு போன பாதுகாப்பு கிடையாது, பெரிய பாதுகாப்பு வீரர்கள் கிடையாது, அப்புறம் கட்சிக்காரர்கள் ஆள் பலம் கிடையாது. அவங்க வரும்போதே ரொம்ப எளிமையான முறையில தான் வர்றாங்க. வந்தது மாத்திரம் இல்ல, எல்லாரும் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இவங்க வந்து 2 கைய தூக்கி கை கூப்பி குனிஞ்சி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றாங்க, எல்லாருக்கும் வந்தனத்தையும் வணக்கத்தையும் செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இருக்கையில போய் மேடையில போய் அமைதலாய் உட்காருகிறார். ஒரு சுதந்திரம், கர்த்தர் நல்லவன், ஒரு நாட்டுடைய பிரதமர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவர்களுக்கு எல்லா விதமான முப்படைகளின் பாதுகாப்பு பெறுவதற்கு சகல உரிமையும் உண்டு. வரும்போதே ஆட்களோடும் படைபலத்தோடும் வருவதுதான் அவர்களுக்கு உரிய அந்தஸ்து. ஆனால் அவ்வளவு அந்தஸ்து இருந்தும் தன்னுடைய நடக்கையிலே, தன்னுடைய புத்தியிலே, நான் ஒரு பிரதமர் மட்டும் கிடையாது, நான் உங்களில் இருக்கிறேன், உங்களில் ஒருத்தியாய் இருக்கிறேன், உங்களுக்கு சிநேகிதியாய், உங்களுக்கு சகோதரியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாய்லாந்தின் பிரதமர் தன்னுடைய செய்கையிலே வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த மூக்குத்திய பாருங்க, தாய்லாந்து பிரதமரை ஒரு மூக்குத்திய பார்த்தா எப்படி இருக்குது. அதுல இன்னொரு ஆச்சரியம் நான் பார்த்தேன், அந்த மீட்டிங்ல எல்லா மந்திரிகள், பிரதமர், மற்ற உயர் அதிகாரிகள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்டான லக்ஸுரி ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க. கோட் சூட்டு, நல்ல காஸ்ட்லி சாரீஸ் அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த சகோதரி வரும்போது மேல இருந்து கீழே வரைக்கும் பியூர் ஒயிட் உடுத்திட்டு வந்திருக்கு, நல்ல சுத்த வெள்ளையில. இதை நான் பார்த்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சிலரை ஆண்டவர் மூக்குத்தி மாறி மேல வைக்கிறாரு, வைக்கிற வரைக்கும் அவங்க மூக்குத்தி தான். ஆனா வச்சதுக்கு அப்புறம் சில நேரத்துல மதிக்கேடாய் மாறிவிடும். இந்த புத்தீரமான காரியங்களை விட்டு நாம் ஒழிய வேண்டும், அவைகளை விட்டு முழுவதுமாய் மாற வேண்டும். இந்த புத்திர மதிக்கேடாய் நடக்காத ஸ்திரீ வேதத்துல யார் என்று கேட்டார், நான் ஒரே ஒரு ஸ்திரியை ரொம்ப உயர்த்தி புகழ்ந்து பேசுவேன். யார்னா, இயேசுவை பெற்ற தாயாகிய கன்னி மரியா. ஏன்னாக்கா இந்த மரியாள் இடத்தில் இயேசுவை பெற்ற மரியாள், புதிய ஏற்பாட்டில 6 விதமான மரியாள்களை குறித்து இருக்கிறது. அப்புறம் மோசையின் சகோதரியாகிய மிரியாம், அந்த பேரு கூட மிரியாம் கிடையாது, அதுவும் மரியாள் தான். மரியாள் என்பதுதான் மிரியாமாய் மாறினது. அப்படி பார்த்தா வேதத்திலே கிட்டத்தட்ட 7 மரியாக்கள் உண்டு. அதிலே இந்த இயேசுவை பெற்றெடுத்த ஸ்திரீயாகிய கன்னி மரியா. இந்த கன்னி மரியாளை குறித்து ஏன் நான் சொல்றேன், மதிகேடாய் நடக்காத ஒரு ஸ்திரீன் ஏன் சர்டிபிகேட் கொடுக்கிறேன்னா, இந்த கன்னி மரியாளை குறித்து வேதம் சொல்வது, அவள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணுகிற ஒரு ஸ்திரியா இருந்தாள். ஒரு நாள் சிமியோன் என்கிற அருமையான ஒரு ஆசாரியன் இயேசுவாகிய குழந்தைய பார்த்த உடனே அவர் சொல்றாரு, உன்னையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்றார். அதே இடத்துல நீங்களோ அல்லது நானோ இருந்தால், கர்த்தர் நல்லவன், பயங்கரமா பதறி இருப்போம், அழுதிருப்போம், ஏதோ ரியாக்ஷன் காட்டியிருப்போம். ஆனால் இந்த இயேசுவின் தாயாகிய மகளும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே அப்படியே தன் இருதயத்திலே அதை வைத்துக் கொண்டார். இதுதான் மதியற்றவர்களா இருக்கிற மதியுள்ள ஸ்திரீகள். இதுதான் மூக்கின் மேல் இருக்கிற நல்ல மூக்குத்திக்கான ஸ்திரீ. இப்போ இந்த நீதிமொழிகள் 11:22 இந்த மூக்குத்திக்கு 2 அடையாளம் என்று சொன்னேன். ஒன்று நல்ல அழகுள்ள ஸ்திரீ. 2வது அந்த வசனம் எதை குறிக்கிறது,
பன்றியை குறித்து சொல்லுகிறார். ஏன் இந்த மூக்குத்தியை சொல்லும் போது இங்கு பன்றியை குறித்து வேதம் சொல்லுகிறார்? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். லேவியராகமம் 11:7. பன்றியின் குழம்பு விரி குழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாய் இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. ஆமென். இங்கு கர்த்தர் நல்ல மூக்குத்தியை குறித்து சொல்லும் போது சூத்திர பன்றியை குறித்து கர்த்தர் சொல்கிறோம். இந்த பன்றியை ஏன் அங்கு வைக்கிறார்னாக்கா, இந்த பன்றி என்றாலே ஒன்று அது அசுத்தமானது என்றார். முதலாவது இந்த மூக்குத்தி என்கிற ஸ்திரீ மதியற்றவளாய் இருக்கிறாள். இரண்டாவது அந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? அசுத்தமானவளாய் இருக்கிறாள். பன்றியிலேயே கர்த்தர் நல்லவே சாதாரண பன்றி மாத்திரம் அல்ல, இங்கே சூத்திரம் விரி குழம்புள்ள ஒரு பன்றியை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது புசிக்கத்தகாத பன்றி என்று ஒன்று உண்டு. 2. மூன்றாவதாக காட்டு பன்றியை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கலாம், சங்கீதம் 80:13. அப்புறம் கர்த்தர் நல்லவன் சோதரம் மூக்குத்திக்கு ஒப்பான பன்றி, அதுதான் இங்கே நீதிமொழிகள் 11:22 பார்க்கிறோம். இதை தவிர முள்ளம் பன்றி என்று ஒரு பன்றி உண்டு, ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பன்றி இறைச்சி, செத்து போன மாம்சத்துக்கு எதுவான இறைச்சி என்கிற ஒரு பன்றி உண்டு, அது ஏசாயா 65:4 வசனம் சொல்லுகிறது. அடுத்தது ரத்தம் சிந்தின பன்றி. சில பன்றியின் ரத்தத்தை எடுத்து பயன்படுத்தினார்கள். இப்போ அடுத்த பன்றி ரத்தம் சிந்துகிற பன்றி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்படி நான் சொல்லிக் கொண்டே போகலாம். பலவிதமான பன்றிகளை குறித்து வேதத்துல ஏராளமாய் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச பன்றி என்னது? எல்லாரும் சொல்றது 2 பன்றி. ஒன்று மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள புன்மூக்குத்திக்கு சமானம், அப்படி சொல்லுவோம். 2வது இயேசு கிறிஸ்து லேகியோன் பிசாசை விரட்டும் போது 2000 பன்றிகள் போய் கடலில் விழுந்த அந்த பன்றி தான் தெரியும். இது 2ஐயும் தவிர வேற சொல்லணும்னா இளையகுமாரன் பன்றியின் தவிர்த்து தின்றான் 3 பன்றியை தான் சொல்லுவோம். ஆனா வேதத்துல இந்த 3 பன்றியை தவிர இன்னும் ஏராளமான பன்றியை குறித்து இருக்கு. சரி, கடந்து போகட்டும். இப்ப இந்த நீதிபதிகள் 11:22 முதலாவது அழகுள்ள ஸ்திரீ, 2வது பன்றி என்று வேதம் சொல்லுது. இந்த பன்றியை குறித்த இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 பேதுரு 2:22. கழுவப்பட்ட பன்றி ஸ்டேட்டிலே புனலவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பொய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இங்கு ஒரு வித்தியாசமான ஒரு பன்றியை பார்க்கிறோம். இது புரளுகிற வாழ்க்கை. இந்த புரளுகிற வாழ்க்கை என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த புரளுகிற வாழ்க்கை சாதாரணமானது இல்லை தேவ பிள்ளைகளை. அதை குறித்து சோதரம் தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த புரளுகிறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். வாசிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சோதரம் 16வது வசனம். புலம்பல் 3:16. அவர் பருத்தை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். சாம்பலில். இப்போ இந்த நீதிமொழிகள் 11:22 படி அந்த மூக்குத்தியை குறித்த 2வது விளக்கம் பன்றி.
இந்த பன்றி என்பது முதலாவது புசிக்கத்தகாதது, அருவருப்பானது என்று சொன்ன. இரண்டாவது அது புரளக்கூடியது. சிலருடைய காரியம் எப்படி இருக்குது, கர்த்தர் நல்லவன், தேவ சமூகத்துல வந்துட்டா அல்லது கர்த்தருடைய சந்நிதியில் வந்துட்டா ஒரே காரியத்தை பிடித்துக் கொள்ளுவார்கள், ஒரே சம்பவத்தை பிடித்துக் கொள்ளுவார்கள். அதையே சொல்லுவது, அதையே அறிக்கையிடுவது, அதையே தெரிவிப்பது, அதற்காகவே ஜெபிப்பது, அதற்காகவே துதிப்பது, அது மாத்திரம்தான். அதை சொல்லி புரளுகிறவர்களாய் காணப்படுவார். ஆனால் நல்ல கவனிக்கணும், தேவன் கேட்கிற தேவனாய், ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால் ஒரு விசை இரு விசை நாம் தேவனுக்கு தெரிவித்து விட்டு விட்டு விடுவோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அதை நினைவில் வைத்து அந்த காரியத்தை அற்புதமாய் வாய்க்கச்சு. ஆனால் கர்த்தர் நல்லவை. சில தேவ சமூகத்துல வந்து விழுந்துகிட்டு அதே காரியத்தை சொல்லி புலம்பும் போது அதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா? யாக்கோபை போல் ஆகிவிடும். யாக்கோபு முழுவதும் போராடினான். காலையிலே தேவதூதன் சொல்லுகிறார், நான் போகட்டும் விடும், இல்ல மாட்டேன் என்கிறார். முடிவு என்ன ஆனது தெரியுமா? தேவனுடைய தூதன் யாக்கோபை தொட்டதினால் அவருடைய தொடை சந்து சுளுக்கி. அப்போ இந்த பன்றியின் அனுபவம் என்பது முதலாவது புசிக்கத்தகாதது, அது அருவருப்பானது. இரண்டாவது அது புரளுகிறது. இந்த புரளுதல் எங்க புரளுது? அந்த 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் சொல்லுது, சேற்றிலே புரளுகிறது. இந்த சேறு என்பது எதை குறிக்கிறது? நாற்றத்தை குறிக்கிறது. கருத்து போன கருப்பு நிறத்தை குறிக்கிறது. அது வாடையை குறிக்கிறது. ரொம்ப முக்கியமாய் அது யாரும் விரும்பத்தகாத ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்போ இந்த சேறு என்பது எதை குறிக்கிறது? நான் அதை கொஞ்சம் ஓப்பனா வெளிப்படையா அவங்க பேச விரும்புறேன். இந்த பன்றி சேற்றில போய் புரளுது. இந்த சேறு எது தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிற சில சிநேகிதர்கள், நம்மோடு கூட இருக்கிற சில நண்பர்கள், நம்மோடு கூட இருக்கிற சில உறவுகள். அவங்க ஜீவியத்தை பாருங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, மாதந்தோறும் திருவிருந்து எடுக்குது. ஆனா அவங்கள பாருங்க, ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, ஞானஸ்நானம் எடுக்கல, திருவிருந்து எடுக்கல. ஆனா நீங்க அவங்களோடு நெருங்கிய சிநேகம். அதனால என்ன ஆகிறது? கர்த்தர் நல்லவன். நீங்கள் அவர்களை ரட்சிப்பதற்கு பதிலாக சில நேரத்தில் அவர்களுக்காக நீங்கள் உங்களையே விட்டு கொடுத்து விடுகிறீர்கள். நாம் தேவனுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டது உள்ளனாக்கா மற்றவர்களோடு சேர்ந்து புரளுகிறவர்களாக இருக்கக்கூடும். அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கும் அவர்களுடைய சடங்காச்சாரங்களுக்கும் அன்பின் நிமித்தமாவது அல்லது முறைமையின் நிமித்தமாவது அடிபணிகிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. இன்றைக்கு மாலையில சொல்கிறோம், என்னை சந்திக்க ஒரு வந்திருந்தார். அப்போ சில காரியங்களை மனம் திறந்து பேசிட்டு வந்திருந்தவர் நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக வாழுகிறவர், கிறிஸ்தவர். அப்போ அவர் சொன்னாரு, நான் ஒரு இடத்துல வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அந்த ஓனர் ரொம்ப பெரிய ஓனர். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கு நிறைய டிரைவர்ஸ் உண்டு. ஆனா அந்த எல்லா டிரைவர்ஸ்லயும் எனக்குன்னு ஒரு தனி அன்பு அவர் செலுத்தினார். அவர் இருக்கும்போது ஏசி ரூம்ல கூப்பிட்டுதான் என்னை படுக்க சொல்லுவார். இல்லாட்டி அவர் ஆபீஸ் ரூம்ல ஏசியை போட்டு என்னை உட்கார சொல்லுவார். வேற யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பசிக்குது, வா சாப்பிட போவோம்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாக்கா அவரு பெரிய முதலாளி, லட்சாதிபதி கிடையாது, கோடீஸ்வரர். அதனால நட்சத்திர விடுதிக்கு கூப்பிட்டு போனார். ஒரு பெரிய நட்சத்திரம் ஸ்டார் ஹோட்டல், அது குறைஞ்சது 3 முதல் 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும். எவ்வளோ பெரிய ஹோட்டல். உள்ள போய் டைனிங் டேபிள் போறதுக்கு ரொம்ப தூரம். அங்க போன உடனே அவர் உட்கார்ந்து சொன்னாரு, நீ இவ்வளவு வருஷம் வேலை செய்யற, நான் இப்படி எல்லாம் கனம் பண்ணது கிடையாது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு பெட் கடி போவா,
ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஒரு பெக்கு மட்டும் எடுப்போம், அதாவது கொஞ்சம் கப்பல ஒரு சின்ன கொஞ்சம் குடிப்போம் அப்படின்னு. ஆனா இவர் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க, அது உங்க உரிமை, ஆனா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். இல்ல, நான் ஒரு முதலாளி சொல்றேன், உனக்கு நான் தான் சம்பளம் தரேன், நான் சொல்றது நீ கேட்கணும், உனக்காகத்தான் இங்க இவ்வளோ பெரிய ஹோட்டல் கூட்டு வந்திருக்கேன். இது கடைசியா சொல்றாரு, இல்ல இல்ல, நான் அந்த ரூம்ல போய் இருந்துக்கிறேன், நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, கோச்சிக்க வேண்டாம், ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ரூம்ல போய் அமைதியா உட்காந்து அங்க உட்கார்ந்த பிறகு இவருக்கு தனியா ஜூஸ் கொடுக்கப்பட்டது, ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டது, சில காரியங்களை சாப்பிட்டார். இந்த முதலாளி அவரு குடிக்க வேண்டிய தண்ணி அந்த மதுபானங்கள் எல்லாம் பருகிட்டு அங்க நல்லா விளையாண்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தார். வெளியே வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாராம், இவ்வளோ பெரிய நட்சத்திர விடுதியில வந்துட்டு வெறும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போனேன், ஆள் நீயா தான் இருப்ப அப்படின்னாரு. இது ஏன் சொல்றேன்னா, நாம் புரளுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நாம் புரளுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுலயும் நீங்க விரும்ப செய்யக்கூடாதது உங்களை செய்ய வைக்கணும்னாக்கா, தரம் தாழ்ந்த இடத்துக்கும் விலை குறைந்த இடத்துக்கும் அவலட்சணமான இடத்துக்கும் உங்களை யாரும் கூட்டு போக மாட்டாங்க. குற்றம் செய்ய வேண்டியதுக்கும் பாவம் செய்ய வேண்டியது போகும்போது காஸ்ட்லியான இடத்துக்கு கூட்டு போவாங்க, ரொம்ப ரிச் பிளேஸ் கூட்டு போவாங்க, உங்களுக்காக எதையும் செலவழிக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துலதான் நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற மூக்குத்தியா இருக்கணுமே தவிர, பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்தியா இருக்கக்கூடும். இந்த பொருளுகிற அனுபவம், கர்த்தர் தூக்கிட்டாரா, தூக்கியாச்சு. இவ பாருங்க, ஒரு உதாரணம் சொல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு கடலிலே சீசர்களோடு போயிட்டு இருக்கார், நடு ராத்திரியில் இயேசு நடந்து வர, இப்போ நானும் வருகிறேன், பேதுரு இறங்கியாச்சு, இறங்கினா மூழ்கியாச்சு. இப்போ அப்ப விசுவாசம் ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்லி கையை நீட்டி தூக்கியாச்சு. கடலுக்குள்ள மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் அந்த தண்ணியிலிருந்து தூக்கியாச்சு. நடக்க போறேன்னு சொல்லி மூழ்கியாச்சு. இப்போ ஒரு முறை நடக்கிறேன்னு சொல்லி உள்ள மூழ்கியாச்சு, ஆண்டு தூக்கிட்டார். ஆனா மறுமுறை நான் தான் கடல்ல நடந்தாலே தூக்கப்பட்டிருக்கேனே, அப்ப இனி நடப்பேன்னு சொல்லி மறுபடியும் பேதுரு கடலின் மேல் நடப்பதற்கு முயற்சிக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் நான் நடந்து பார்க்கிறேன்னு சொல்லி அவன் யோசிக்கவே இல்லை. இதுதான் பொருளாதிருப்பதற்கான சத்தியம். இதுதான் சோத்திரம், பழைய காரியத்துக்கு மீண்டும் திரும்பாததற்குரிய சத்தியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த சோத்திரம் இரண்டாவது, இந்த மூக்குத்தி என்பது பன்றிக்கு ஒப்பானது. அந்த பன்றி என்பது அருவருப்பானது, புசிக்கத்தகாதது. இரண்டாவது, அது புரளக்கூடியது. எந்த காரியத்துக்கும் எவ்வளவு விலை உயர்ந்ததா, எவ்வளவு அந்தஸ்துள்ளதா, யாருக்கு பிடித்தாலும் அந்த இடத்திலே நாம் நம்மை விளக்கி கொள்ள வேண்டும், மறைத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும். இதுதான் மூக்கிலுள்ள நல்ல மூக்குத்தி. ஆனா இந்த அழகுள்ள ஸ்திரீ என்று சொல்லிட்டு மதிகட்ட ஸ்திரியான மூக்குத்தியா இருக்க கூடாது. ரோசத்திர பன்றிகளுக்கு ஒப்பான மூக்குத்தியா இருக்க கூடாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் சொன்னேன், மூக்குத்தியை குறித்து வேதத்திலே 3 புத்தகத்திலே 3 அதிகாரத்திலே 3 வசனத்திலே 3 முறை சொல்லிட்டு, அதுல ஒரு புத்தகத்திலே ஒரு அதிகாரத்திலே ஒரு வசனத்தை ஒரு மூக்குத்தியை தலையங்க வாக்கியமா நம்ம எடுத்துட்டோம். ஏசாயா 3:21. அதுல இரண்டாவது ஒரு மூக்குத்தியை நீதிமொழிகள் 11:22 பார்த்தாச்சு. இப்ப 3வது மூக்குத்தியை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். இந்த 3வது மூக்குத்தியை குறித்த வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன்னத பாட்டு 7:4 வாசிக்கிறேன். உன் கழுத்து யானை தங்கத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்திரபீம் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களை போலவும்,
உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இலக்கமான தேவ பிள்ளைகளே, இங்கு மூன்றாவதாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நீதி மன்னிக்கிறோம். உன்னத பாட்டு 7:4 வாசிக்கிறோம். தமஸ்கு மற்றும் லீபனோன் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இப்போ ஏன் இந்த உன்னத பாட்டு 7:4 நான் மூக்குத்திக்கு ஒப்பாய் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னா, இந்த நீதிமொழிகளிலும் ஏசாயாவிலும் ஒரு எருசலேமின் ஸ்திரீயும் கர்த்தர் நல்லவே சீயோன் குமாரத்தையும் மூக்குத்தியை எப்படி அலங்காரமாய் அணிந்தார்களோ அதே போலதான் இந்த உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஸ்திரீ அந்த மூக்குத்தியை முக்கியத்துவப்படுத்தினதாக இந்த மூக்குத்தியை குறித்து படிக்கும் போது சரித்திரமும் வரலாறும் சொல்லுது. இங்கு அந்த வசனம் சொல்வது உன் மூக்கு என்று பார்க்க. இந்த மூக்கு எதை குறிக்கிறது? அந்நாட்களில் ஸ்திரீகளுக்குரிய ஒரு அழகான அவயவம், முக்கியமான ஒரு உறுப்பு. அது மூக்குத்தி உடுத்துகிற ஒரு ஸ்தலம். அப்போ இந்த மூக்கை குறித்து அங்க சொல்லும் போது 2 காரியம் சொல்லப்படுது. ஒன்று தமஸ்கு, 2வது லீபனோன். இந்த தமஸ்கு என்பது எதை குறிக்கிறது? லீபனோன் என்பது எதை குறிக்கிறது? இந்த தமஸ்குவை குறித்த கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த தமஸ்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஜீசஸ் நேம். கர்த்தர் நல்லவே. இயேசுவின் இரத்தம் கர்த்தர் நல்லவே. இந்த தமஸ்குவை குறித்த கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அந்த சீயோன் எருசலேம் குமாரத்தின் மூக்கை குறித்து பார்க்கும்போது முதலாவது தமஸ்குவை குறித்து பார்ப்போம். இந்த தமஸ்கு என்று சொன்னாலே எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் பரிச்சயமானது என்ன? சவுல் என்கிற ஒரு கொடுமைக்கார மனுஷன் இருந்தான். அவன் சீசர்களையும் சபைகளையும் நொறுக்குவதற்காக தமஸ்கு வழியாய் போனான். அங்கே ஆண்டவர் அவனை சந்தித்தார். அதனால் அது தமஸ்கு என்று நிறைய பேர் சொல்லுகிறார். இப்போ தமஸ்கு என்றால் சவுல் பவுலாய் மாறினது மட்டும் கிடையாது. இந்த தமஸ்குவிலே என்ன இருக்கிறது? அந்த தமஸ்கு 9:10 வாசிக்கிறோம். முதலாவது அனனியா என்கிற ஒரு சீசன் இருந்தார். அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் முதலாவது எப்படிப்பட்டதாய் மாறணும்? நல்ல சீசத்துவம் உள்ளதாய் மாறும். சீசன் என்றால் யார் தெரியுமா? அனுப்பப்பட்டவன். அதாவது 2 பேராய் கர்த்தர் அவர்களை அனுப்பினார். 70 பேரை தேர்ந்தெடுத்தார். 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சீசர்கள் என்று பெயரிட்டு 2 பேரை 35 குழுவாக அனுப்பி வைக்கிறார். இப்போ அந்த அனுப்பப்பட்டவர்கள் தான் சீசர். ஒரு காலத்துல தேவடைய ஜனங்கள், விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் அல்லது வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் தன்னை சீசர்களாய் வெளிப்படுத்தினார். இயேசுவை குறித்து சொல்லுகிறவர்களாய், சுவிசேஷத்தை பறை சாற்றுகிறவர்களாய், சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய், இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்காய், இயேசுவை குறித்து தெருவிலே பாட்டு பாடுவதற்காய் புறப்பட்டு போகிறவர்களாய் இருந்தார். ஒரு சீசத்துவத்தின் ஜீவியம். நான் பாவியா இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார், இப்ப நான் சீசன் ஆகிட்டேன், நீயும் ஏற்றுக்கொள், உன்னையும் சீசனாக சீசியாக ஆண்டவர் மாற்றுவார் என்று அன்றைக்கு தைரியமாய் சொல்லப்பட்டது.
இதுதான் தமஸ்குவின் முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் பாருங்க, தமஸ்குல என்ன இருந்தது? கர்த்தர் நல்லவன். நான் ஒரு சீசன் தான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமானான். யாருக்கு? அனனியா என்கிற சீசனுக்கு. இப்போ இந்த தமஸ்குவில் காணப்படுகிற இரண்டாவது உன்னதமான அனுபவம் தரிசனத்தின் அனுபவம். நீங்க வேதத்துல கர்த்தரோடு நடந்த மனிதர்களை பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு எங்கேயும் பாருங்க, ஆண்டவரோடு நடந்த மனிதர்களை குறித்து பைபிள்ல எங்க படிச்சாலும் அவர்களுடைய ஜீவியத்துல ஒரு தரிசனம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று கர்த்தர் இவர்களுக்கு தரிசனமாக இருப்பார், அல்லது கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி இருப்பார், அல்லது பணிவிடை ஆவிகளாகிய தூதர்கள் தரிசனம் கொடுத்திருப்பாங்க, அல்லது இவர்கள் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு எங்கோ போய் யாருக்காவது தரிசனம் கொடுத்திருப்பாங்க. அப்போ தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம் ஒரு தமஸ்குவின் அனுபவம் வரும்போது நல்ல தரிசனம் உள்ள ஒரு ஜீவியமா. தரிசனம் என்று சொன்னா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும் போது பார்க்கறதெல்லாம் தரிசனம் கிடையாது, இல்லாட்டி சொப்பனத்துல வர எல்லாமே தரிசனம் கிடையாது. தரிசனம் என்பதின் உண்மையான தாற்பயம் என்னன்னா தெரியுமா? நீங்க நினைக்காத நேரத்துல, எதிர்பாராத சூழ்நிலை திடீரென்று உங்க கண்ணுக்கு ஒன்று புலப்படும் என்று சொன்னா அதுதான் தரிசனம். இதுக்கு வித்தியாசமான ஒரு தரிசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமத்துல கர்த்தர் நல்லவன் யாக்கோபுடைய மனைவி ராகேல், லேயாள். இப்போ கர்த்தர் நல்லவன், இந்த லேயாள் மூத்தவள், ராகேல் இளையவள். இப்போ கர்த்தர் நல்லவன், லேயாளுடைய குமாரன் ஒரு நாள் சாயங்காலத்துல வயல்வெளியில் போயிட்டு இருக்கான். இப்படியே அவன் போயிட்டு இருக்கும், திடீர்னு பாக்குறான் இதுவரைக்கும் காணாத ஒரு கனி அங்கு காணப்படும். அந்த கனி என்னன்னா தூதாயும் கனி. அன்னைக்குதான் முத பாக்குறான், அழகா இருக்குது, அது நல்ல பக்கத்துல போன வாசனை வீசுது, நல்ல பழமா இருக்குது, அது நிறமே வித்தியாசமா இருக்குது. அவன் பார்க்க இது என்ன இப்படி ஒரு டிஃபரண்ட் ஃப்ரூட்டா இருக்குன்னு சொல்லி உடனே எடுத்துக்கிட்டு வந்து தாய்ட்ட கொடுக்கறான். உடனே அவளுடைய சித்தி வந்து கேட்டு வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் அங்க ராகேலுக்கு பிள்ளை பேர் உண்டாகி குழந்தை பெற்றெடுக்கிறான். இப்ப நல்லா கவனிக்கணும், இவன் பார்க்கணும், பழத்தை பொறுக்கணும் போகல, எதிர்பாரா விதத்துல திடீர் என்று தூதாயும் கனி அவன் கண்ணுக்கு புலப்பட்டது. அந்த கிடைத்த தூதாயும் கனி தன்னுடைய இளைய தாயாருக்கு குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்தது. இதுதான் தரிசனம். தரிசனம் என்பது நினையாத, எதிர்பாராத பொருள் திடீர் என்று கண்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு. இன்னைக்கு இந்த விளக்கம் தெரியாம சொப்பனத்துல காண்றது, தூங்கும் போது பார்க்கறது, கொரட்டை விடும்போது பார்க்கும்போது ஏதோ பார்த்துட்டு வந்து சொல்றது எல்லாத்தையும் தரிசனம் கடந்து போட்டும். இப்ப தமஸ்கு என்பது ஒரு சீசத்துவத்தின் அருமையான இடம். தமஸ்கு என்பது இரண்டாவது கர்த்தர் தரிசனமாகிற இடம். இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவன், அன்றின் மூக்கின் மேல இருக்கிற பொன்மூக்கத்திற்கு ஒப்பா உங்க ஜீவியம் இருக்குதா, இல்ல இந்த தமஸ்குவை போல இருக்குதா என்பதை கொஞ்சம் கவனிங்க. இப்ப தமஸ்குவை குறித்து மூன்றாவதாக அருமையான ஒரு வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் வந்து அனனியாவே அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அனனியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். ஆண்டவரே இதோ அடியேன் அப்படின்னா, நீர் ஆண்டவர், நான் உமக்கு அடிமை. எவ்வளவு அழகான ஒரு டிஸ்கஷன் பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு சுதந்திரம். ஒருவருக்கு ஒருத்தர் விவாதிக்கிறாங்க பாருங்க. அவர் வர்றாரு, அனனியாவை கூப்பிட்டாரு. இந்த மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே இதோ அடியேன் அப்படின்னாக்கா நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்ப தமஸ்குவின் அனுபவம் மூன்றாவது எதை குறிக்கிறது? நான் மற்றவர்களுக்கு அடிமை கிடையாது, எந்த விதமான லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமை கிடையாது, எந்த விதமான புல்லாப்புகளுக்கு அடிமை கிடையாது, நான் ஆண்டவருக்கு அடிமை. இதுதான் தமஸ்குவின் அனுபவம்.
எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டு 7:4 அந்த ஸ்திரீயின் மூக்கை குறித்து சொல்லும் போது அது ஒரு பக்கம் தமஸ்குவை காண்பிக்கிறது. தமஸ்கு என்று சொல்லும் போது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அது நல்ல சீசத்துவத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது கர்த்தருடைய தரிசனத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது நான் ஆண்டவருக்கு அடியேன், ஆண்டவருக்கு அடிமை என்கிற தாழ்மையை காண்பிக்கிறது. இந்த நல்ல 3 கிருபைகள், இந்த சத்தியம், இந்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இரண்டாவதாக நான் சொன்னேன், இந்த உன்னத பாட்டு 7:4 2 காரியம். ஒன்று தமஸ்கு, இரண்டாவது லீபனோன். இந்த லீபனோன் என்பது எதை குறிக்கிறது? லீபனோனை குறித்த கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த லீபனோனை குறித்து நிறைய வார்த்தைகளும் நிறைய வித்தியாசமான சத்தியங்களும் வேதத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாகும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 14:8. தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லீபனோனை குறித்து சொல்லும் போது முதலாவது தேவதாரு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது நல்ல விருட்சங்கள். விருட்சங்கள் என்று சொன்னா மரங்கள் என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் கனி கொடுக்கிற, பழம் கொடுக்கிற மரங்கள் என்ற அர்த்தம். அப்போ ஒன்று தேவதாரு கூடையும், இரண்டாவது நல்ல விருட்சங்களோடும் ஒப்பிட்டு இந்த லீபனோன் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கேதுருக்களும் இருக்கிறது. அப்ப தேவதாரு விருட்சங்கள், இரண்டாவது கேதுருக்கள், இந்த ரெண்டுக்கும் நடுவிலே இந்த லீபனோன் இருக்கிறது. இந்த லீபனோன் எதை குறிக்கிறது? நல்ல சந்தோஷத்தை குறிக்கிறது. இதை தவிர இந்த லீபனோனை குறித்த அருமையான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எருசலேமுக்கு போகிற வடக்கே கர்த்தர் நல்லது இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த லீபனோன் என்பது ஒரு அழகான உயர்ந்த மலை என்று வேதம் சொல்லுகிறது. காலையில் எழும்பி பார்த்தால் வானத்திலிருந்து பனி இந்த லீபனோன் மலையின் மீது இறங்கி அந்த மலையவே மூடி அப்படி மலை முழுவதும் பனி வெண் பனி போர்த்த அருமையான ஒரு இடம் போல காணப்படுமா. அங்க இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் அப்படி வெண்பனி போல போர்த்து இருக்குமா. காலையில எழும்பி இந்த லீபனோனை பார்த்தாக்கா அது ஒரு மகிமைக்கு ஒப்பாகவும், அது பரிசுத்தத்துக்கு ஒப்பாகவும், நல்ல தேவ பிரசன்னத்துக்கு இணையாகவும் இந்த லீபனோன் காணப்படுகிறது. அப்படியானால் எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த தேவதாரு விருட்சம், உள்ள கேதுரு மரங்கள், இந்த 2 மரங்கள் விருட்சங்கள் மாத்திரமல்லாமல் நல்ல பனி போர்த்தப்பட்ட ஒரு வெண்மையின் அனுபவம், அதுதான் இந்த லீபனோன். லீபனோன் என்பது உயர்ந்த மலை. ஒரு தேவ பிள்ளையுடைய ஜீவியம் உயர்ந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும், மேலான அனுபவத்தில் இருக்க வேண்டும். அது சூத்திரம் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உயரமும் உன்னதமான சீயோனை போல் இருக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம் மூக்குத்தி, இரண்டாவது பார்த்தோம் மூக்குத்தி என்பது மதியற்ற வாழ்க்கையையும் அன்றியின் அனுபவத்தை குறிக்கிறது. ஆனா மூக்கு என்பதோ அது தமஸ்குவையும் லீபனோனையும் குறிக்கிறது. இப்போ நீங்க தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்கு மூக்குத்தி முக்கியமா அல்லது தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய மூக்கு முக்கியமா என்று பாருங்க. மூக்குத்தி என்பது ஒரு நாள் அருந்து போகும், மூக்குத்தி என்பது ஒரு நாள் கீழே விழுந்து போகும். ஆனா மூக்கு என்பதோ அது உங்களை தமஸ்குவை போல தீசத்துவத்திலே கொண்டு போகும்.
தமஸ்குவை போல தரிசனத்திலே கொண்டு போகும். தமஸ்குவை போல கர்த்தருடைய அடிமை என்கிற தாழ்மையிலே கொண்டு போகும். அதே சமயம் இந்த மூக்கு என்பது லீபனோனை போல நல்ல தேவதாரு விருட்சங்களை கொண்டு போகும். நல்ல கேதிருக்கள் கோப்பங்களை மாற்றும். ரொம்ப முக்கியமா இந்த மூக்கு என்பது விடியற்கால பனி பெய்த பரிசுத்தத்துக்கும் மகிமைக்கும் ஒப்பாயிருக்கும். இப்போ தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்கு மூக்குத்தி முக்கியமா அல்லது மூக்கு முக்கியமா என்று கேளுங்க. கர்த்தர் நல்லவன். மூக்குத்தி இல்லாமல் ஒருவரால் வாழ முடியும், அந்த மூக்கு இல்லாமல் வாழ்வது கடினம். ஆனபடினால் நம் மூக்குத்தி என்கிற இந்த உலகத்தின் இச்சையின் மீது, உலகத்தின் ஆசையின் மீது விருப்பத்தை வைக்காமல் கர்த்தருடைய சிருஷ்டிப்பாகிய மூக்கின் மீது கவனமா இருப்போம். அதை தமஸ்குவாய் மாற்றுவோம், லீபனோனாய் மாற்றுவோம். நமக்கு மூக்குத்தி அவசியம் அல்ல, தேவன் கொடுத்த மூக்கு தான் அவசியம். கண்களை மூடி போட்டு கொடுத்தேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவரே இந்த மூக்குத்தி என்பது மதியற்ற தன்மையையும் நன்றியின் அனுபவத்தை காண்பிக்கிறதே. இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு முன்பாக எத்தனையோ காரியங்களிலே நான் மூக்குத்தி போல மின்னணும், மூக்குத்தி போல மேல இருக்கிற பெருமையினாலே புத்தியற்று நடந்து விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. பன்றியை போல புரள ஆரம்பித்து விட்டேன். புரளுதல் என்பது ஒரு விதமான பிடிவாதத்தை குறிக்கிறது. அந்த பிடிவாதத்தில் இருந்து விட்டேன். இனி நான் பிடிவாதமாய் புரளுகிறவனாய் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் மூக்குத்தியை போல இருப்பதை விட கர்த்தர் நல்லவர், மூக்காகவே இருக்க விரும்புகிறேன். என்னை தமஸ்குவாய் மாற்றும், என்னை லீபனோனாய் மாற்றும். அழிந்து போகிற மூக்குத்தியை விட பரலோகத்தில் வந்து நுழைகிற என் சரீரத்தின் உறுப்பாகிய மூக்காய் என்னை உருவாக்கும், நிலைத்திருக்க செய்யும் என்று எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் எதிர்த்தலுக்கு தேவை. ஆனா மூக்கு நமஸ்குவை மதியற்ற இருக்க மூக்கை போல் தமஸ்குவா சீசத்துவம் அடிமையாய் கேளுங்க வாயத்திற்கு ஆமென்.